ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ஒரு ஓலை குடிசையில அப்பாவும் பையனும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த பையன் கேட்டானா அவங்க அப்பா கிட்ட, அப்பா, ஏன்பா எல்லாரும் அளவு கடந்த அன்பு காட்டுறவங்கள தொல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டானாம். அவங்க அப்பா இதை கேட்டு சிரிச்சிட்டு, இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விதான்ப்பா. சரி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லு அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் உடனே எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னானா. அப்படியாப்பான்னு சொல்லி பக்கத்துல இருக்க கடையில போய் கை நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட ஆசையா கொடுத்தாராம். இப்போ அப்பா கை நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, அப்பா இது எல்லாத்தையும் எடுத்து உனக்கு ஒன்னொன்னா ஊட்டி விட்டா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு உடனே அந்த பையன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொன்னானாம். அதே மாதிரி அவங்க அப்பா கையில இருக்க சாக்லேட் எல்லாத்தையும் அந்த பையனுக்கு ஊட்டி விட்டாராம். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா. இப்போ மறுபடியும் அப்பா கடைக்கு போய் ஒரு தட்டு ஃபுல்லா சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன்னா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு உடனே அந்த பையன் சொன்னானா, நான் சாப்பிட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த பையனும் அவங்க அப்பாவும் அந்த சாக்லேட் ஃபுல்லா ஒன்னொன்னா அவங்க அப்பா கையில எடுத்து அவங்க பையனுக்கு ஊட்டி விட்டாராம். அந்த பையனும் இப்போ ஒரு தட்டு ஃபுல்லா சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டானா. இப்போ மறுபடியும் அவங்க அப்பா, இப்போ நான் அப்பா ஆசையா உனக்கு 10 தட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். அதுக்கு அவன் உடனே ஒண்ணுமே பதில் பேசாம மௌனமா இருந்துட்டானாம். அவங்க அப்பா ஓடி போய் பக்கத்து கடையில மறுபடியும் 10 தட்டு சாக்லேட் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, அப்பா அன்பா ஆசையா கொடுக்குறேன்ப்பா, இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாராம். சொன்னது மட்டும் இல்லாம அப்பா அன்பா உனக்கு ஊட்டி விடுறேன்ப்பான்னு ஒரு சாக்லேட் எடுத்து அந்த பையனோட வாயில வச்சாராம். அதுக்கு உடனே அந்த பையன், வேண்டாம்ப்பா எனக்கு சாக்லேட் வேண்டாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னதை கேட்டு அந்த சாக்லேட்டை கையில வச்சுட்டு சிரிச்சாராம். அப்பா அன்பா தானப்பா உனக்கு இந்த சாக்லேட்டை தந்தேன், இப்ப என்னோட அன்பு உனக்கு எப்படிப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு உடனே அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, தொல்லையாதான்ப்பா தெரியுது அப்படின்னு சொன்னானாம். அந்த பையன் சொன்ன பதிலை கேட்டு அவங்க அப்பா சிரிச்சிட்டு, இப்ப தெரியுதாப்பா, நம்ம மத்தவங்க மேல காட்டுற அன்பும் ஒரு அளவோட இருந்தாதான் அதுக்கு மரியாதை இருக்கும். அளவுக்கு அதிகமா நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு காட்டினா அது மத்தவங்களுக்கு தொல்லையாதான்ப்பா தெரியும். இப்படி சொல்லி அந்த பையனுக்கு புரிய வச்சாராம். இது போலதாங்க நம்மளும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா அன்பை காட்டி அவங்களுக்கு தொல்லையா இருக்க போறோமா, இல்ல அளவோட அன்பை காட்டி நமக்கு பிடிச்சவங்க கூட எப்பவுமே சந்தோஷமா இருக்க போறோமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா இதே போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். நன்றி மக்களே, குட் நைட் ஆல்.